Hi friends, welcome to Fitness Breaks. நான் உங்க வீரா. Biceps Workout சீரிஸ்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒர்க் alternate incline dumbbell curl. Lying positionல incline bed alternate dumbbell curl நம்ம ஒர்க் அவுட் பண்றதுனால alternate incline dumbbell curl நேம் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ alternate incline dumbbell curl ஒர்க் அவுட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். adjustable benchல 45 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சீட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய லெக்கு நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணி நல்ல சூட்டபிள் பொசிஷனில் சீட் பண்ணிக்கோங்க. சீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபுல்லி அப்படியே லையிங் பொசிஷனில் டம்பிள் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டம்பிளில் சென்டர் கிரிப் தான் ஹோல்டு பண்ணணும். இந்த சைடில் ஹோல்டு பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், சென்டர் கிரிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் லை பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்கை வந்து ரொம்ப பெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பெட் பொசிஷனில் அப்படியே லை டவுன் பண்ணிக்கோங்க. இன்க்ளைன் டம்பிள் கர்ல் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் அவுட் வந்து பைசப்ஸ் பிராச்சில் இருக்க ஷார்ட்டட் லாங்கர்டுக்கு தான் ரீச் ஆகும். ஸோ இப்போ எந்த பொசிஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ சீட்டட் பொசிஷனில் போத் ஹேண்ட் உங்களோட ரெண்டு ஹேண்ட்லேயுமே வந்து டம்பிளை ஹோல்டு பண்ணிங்க. ஹோல்டிங் பொசிஷன் வந்து சென்டர் ஆஃப் தி டம்பிளை ஹோல்டு பண்ணி ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து பா வந்து பாடியை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். எண்ட் ஆஃப் தி பொசிஷனில் வந்து பா வந்து ஷோல்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பெட்டில் லை பண்ணிக்கோங்க. நெக்கை வந்து தேவையில்லாமல் தூக்காதீங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணும் போது ஸ்ட்ரெயின் ஆகும். நெக்கை லை பண்ணிக்கோங்க. கை வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது கவுண்ட்டு உங்களுடைய டம்பிள்ஸ் வந்து ஷோல்டர் ரைட்டுக்கு ரைஸ் ஆகணும். ஆல்டர்னேட் ப்ரொசீஜரில் நம்ம போடும்போது ரெண்டு கையிலையும் ஒர்க் அவுட் முடித்தோடனே தான் ஒரு ரெப்டேஷன்ஸ் முடியும். ஆல்டர்னேட் இன்க்ளைன் டம்பிள் கர்ல் ஒர்க் அவுட்டில் டோட்டலாக நம்ம 3 செட்ஸ் போட போகிறோம். ஒரு செட்ஸ்க்கும் வந்து 10 to 15 ரெப்டேஷன்ஸ் போட போகிறோம். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. இதில் வெயிட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களால் எந்த வெயிட்டில் ஓகேவா 15 கவுண்ட்ஸ் ஃபுல் கவுண்ட்ஸ் போட முடியுமோ அந்த வெயிட்டை வந்து ஃபஸ்ட் எடுத்துங்க. செகண்ட் செட்டுக்கு வந்து ஸ்லைட் இன்க்ரிமெண்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து 5 kg எடுக்கிறீங்கன்னா செகண்ட் செட் அப்போ 7.5 kgயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7.5 kgயில் 12 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செட்டில் அப்போ ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் கொடுத்து 10 kg எடுத்து 10 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து நான் 5 kg எடுத்திருக்கேன். ஓகே, 5 kg டம்பிளில் என்ன ப்ரொசீஜரில் ஆல்டர்னேட் இன்க்ளைன் டம்பிள் கர்ல் போடுறதுன்னு பார்க்கலாம். பிளட்டில் லையிங் பொசிஷன், என்னோடய ஹெட் ஃபுல்லி சீட்டடு, ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் வந்து என்னோடய எல்போ வச்சுருக்கேன். எல்போ வந்து மூவபுளாக இருக்கக்கூடாது, ஃபோர் ஆர்ம் மட்டும்தான் மூவபிள் கண்டிஷனில் இருக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷனில் என் பாடி ஃபேஸ் ஆகிருக்கு. எல்போ டூ மச் ஆஃப் வைடு போக தேவையில்ல, உங்கள் பாடி க்ளோசர்லேயே வச்சுங்க. 1 2 14 15. ப்ரீவியஸ் செட்டில் 5 kg யூஸ் பண்ணி நம்ம 15 ரெப்டேஷன்ஸ் போட்டோம். இப்போ வந்து ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் இன் வெயிட் 7.5 kg யூஸ் பண்ணி 12 ரெப்டேஷன்ஸ் போட போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். வைல் உங்கள் வந்து கிளாஸ் போடும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்கள் எல்போவை அப்பில் ரைஸ் பண்ணாதீங்க. எல்போ வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயும் உங்கள் அப்பர் ஆர்மை ஸ்டேஷ்னரியாக வச்சுங்க. ஃபோர் ஆர்மை மட்டும் மூவ் பண்ணுங்கள். எப்படி போகிறது பார்க்கலாம். செகண்ட் செட் 12 ரெப்டேஷன்ஸ் டோட்டல். 1 2 11 12.
இப்போது தேர்ட் செட்டில் வந்து 10 kg எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் செட்டில் வந்து 7.5 kg எடுத்திருக்கேன். அதே மாதிரி செட்ஸ் பிட்வீன் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 minute, ஓகேங்களா? 60 seconds தான் ரெஸ்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்ச உடனே செகண்ட் செட் போகிறதுக்குள்ள ரெஸ்ட் டைமிங் வந்து 60 seconds. இப்போ தேர்ட் செட் போடலாம். தேர்ட் செட்டில் வந்து 10 kgயில் வந்து 10 repetitions. ஓகே, 1 2 9 10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.